வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ். ஆவணி மாதம் 30 2025 மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உள்ள முற்றவழியில் இடம்பெற்ற தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவல் காட்சிகள் சிலவற்றைத்தான் இந்த காணொலியில் தொகுத்துள்ளேன். இதில் சூப்பர் சிங்கர் புகழ், மூக்குத்தி முருகன், அனு ஆனந்த் மற்றும் வேறு பல கலைஞர்களும் இணைந்து இசை கச்சேரிகளை நிகழ்த்தியிருந்தார்கள். பெற்ற சாவடிகள், உணவு சாவடிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. என்றாலும் பழமையை விட குறைவானதாகவே பெற்ற சாவடிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே நேரம் நேற்றைய தினம் கொஞ்சம் காலநிலை மாறி கொஞ்சம் குளிர்காலம் தொடங்கிவிட்டது. குளிராகவும் இருந்தது. அதே நேரம் மக்களுக்கும் பெரிதாக விளம்பரம் சென்றடையாததினால் அநேகமான மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதனால் மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. வேறு இடங்கள்லேயும் வந்து வேறு செல்வச்சொல்லி நடவேற்றபடியாக மக்கள் அங்கும் சென்றிருப்பார்கள். அதனால் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நன்றாகவே பாடிக்கொண்டிருந்தார்கள். குளிர் காலநிலை காரணமாக நேரத்தோடு கொஞ்சம் வீடுகளுக்கு திரும்பி செல்ல தொடங்கிவிட்டார்கள். அவற்றில் சில காட்சிகளை நான் இந்த காணொளியில் காட்டியுள்ளேன். வாருங்கள் இந்த காணொளிக்குள் செல்வோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு கேளுங்க. ஓகே, இந்த பக்கம் வாங்க. அவள் ஒருத்தி தான் அழகி என்று வீட்டுக்கார அப்படிதான் பாடுவாங்க. வந்திருக்காரா? அவர் வெளியே விட்டு வந்தாரா? உங்களுக்காக தான் சேர். உங்க பேரு
சரி. எந்த ஊர் நீங்க? கனடாவா? யாழ்ப்பாணம் எந்த பக்கம்? நான் ஆனந்தி அங்கே போகிறேன். பவுனியான்னு ஒரு ஊருக்கு போகிறேன். பவுனியா பூந்தோட்டம்னு சொன்னாங்க. அந்த ஊர் தான் நிகழ்ச்சிக்கு போகிறேன். உங்கள் பேர் சோனி. உங்கள் வீட்டுக்கு பாலாம் போடுறாங்களா? பால் போடுறாங்களா? இல்லை நீங்களும் போய் பால் வாங்கிட்டு வரீங்க? சும்மா 18 வயசு மாதிரி வெக்கப்படக்கூடாது. சரிங்களா? உங்கள் வீட்டுக்கு பால் போடுறவங்க என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நீங்கள் கனடாவில் வாங்க மாட்டீங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்தால் பால்காரங்க வாங்குவீங்களா? பால் போடுறவன்னு சொல்லி கொடுத்துருங்க. பால் பேப்பர் போடுறவன் தபால் போடுறவன் பிச்சை போடுறவன் பிச்சை போட பிச்சைக்காரன் பிச்சை போட பிச்சைக்காரன். ஏன்னா பாட்டு கேளுங்க, ஏதாவது பாட்டு கேளுங்க. நான் விஜய் டிவியில் என்ன பாட்டு பாடணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயா இவங்க யாரு? வீட்டுக்காரர். அண்ணே வாங்க பாருங்க. இங்க வாங்க. யோதி விழால வாங்க பாருங்க. ஆஹா வந்துடுச்சு. அதான் நல்லா பாடிங்க. இந்த அண்ணா இங்க வாங்க. கம்மியா சார். ஃபிங்கருக்கும் ஃபிங்கருக்கும் பேசு. கை கொடுங்க. கை கொடுங்க. இது என்ன? ஃபிங்கர். ஃபிங்கர். ஃபிங்கர் மடக்கலாம். ஃபிங்கரை மடக்க முடியாது. சரியா? ஐயா இந்த செக்கப் என்ன பேசுறீங்க? செக்கப் பிக்கப் சொல்லுங்க. என்ன வைஃப் லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க? செக்கப்புக்கு பிக்கப்புக்கு என்ன பேசுறோம்? நான் சொல்றேமா? அதாவது டாக்டர் வந்து உங்க கையை பிடிச்சா செக்கப், அதே நீங்க போய் நர்ஸ் கையை பிடிச்சா செக்கப். சரியா? லவ் பண்ணி சொல்றீங்க என்ன தெரியாம இருக்கு. ஐயா ஐயா ஃப்ளவருக்கும் லவ்வருக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளவருக்கும் லவ்வருக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளவர் பூ. ஃப்ளவருக்கும் லவ்வருக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுதான். ரெண்டும் ஒன்றுதான். எழுதி சொல்லுங்க. நீ உங்க முகத்தை காட்டுங்க. அதாவது ஃப்ளவர் வாடி போயிடும், லவர் ஓடி போயிடும். ஐயா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. புரிய வந்துருக்கிறீங்க. நான் எதிர்பார்த்தேன் அம்மா இந்த பாட்டை கேட்பாரு. கல்யாணம் தெரியல காடு வாவானு போகும்போது அவங்க விடுற மாதிரி இல்லை. இசையோட பாரு, இசையோட ஈஸியோட இவரை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி இல்ல? செல்ஃபி எடுக்கிறீங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நம்ம டொரண்டோ ஏர்போர்ட் பக்கத்துல 5 சென்ட் நிலம். சரிங்களா? தேங்க்யூ நன்றி நன்றி. வேற என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாட்டு வேணும்?
உங்களோட பாடினேன் சொல்லம்மா கண்ணு பாருங்க என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமா கண்ணு சௌக்கியமே என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமா கண்ணு நீங்க என்ன பாடுங்க ஆசையே அது போலே நாமல்லாத மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ஐயா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ஆசை தரு பாதையில் எல்லாம் ஆயிரம் என்னும் வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாடும் நமதே கால்வழி வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வந்த பின்பே வாங்கடா வாங்க தென்னைய பெற்றா இளநீர் புள்ளைய பெற்றா கண்ணீர் பெத்தவ மனமே பிள்ளை மனமே ரொம்ப பாதிப்பட்டுகிறார் என்ன பண்ணுங்க கடைசியாக ஒரு பாட்டு சொல்வேன் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே மணிப்புரிய போல குணம் படைச்ச சின்னவனே. நன்றி நன்றி. என்பது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் எங்களுடைய வாக்களிப்பு வீதம் என்பது இடைத்தேர்தல் என்று வந்துவிட்டால் நாங்கள் பொதுவாக ஆர்வம் காட்டுவதில்லை. இருப்பினும் வருகின்ற இடைத்தேர்தல் என்பது செப்டம்பர் மாதம் 29ஆம் நாள். அதனுடைய முன்கூட்டிய வாக்குப்பதிவு என்பது செப்டம்பர் மாதம் 2021ஆம் தேதி. The municipal council who is actually involved in every single day of our day-to-day life. When it comes to school, when it comes to garbage removal, when it comes to all our daily activities, when it comes to the councillor, whoever the councillor is responsible for our day-to-day life. Or anything that we need to make sure that those things are happening very, very important to that election. So, without further delay, I like to invite our trustee,
and candidate for 425 City Council election, Anu Viswanathan. She's a professor in sociology at Oak University, York பல்கலைக்கழகத்தில் சமூக மொழிகளில் பேராசிரியராக இருக்கிறார். சபை உறுப்பினராக 2 முறை இதோடு ஆணையில் வைத்திருக்கிறார். உங்களுடைய பாராட்டுகளோடு ஆர்வ ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களை அன்போடு வழி கிடைக்கின்றேன். ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம் என்று மாற்றி சொன்னார். அந்த வகையிலே பெண்கள் அடுத்த தலைமை She does so much for you, but you don't appreciate it or you don't notice it. But without Amma's work, you couldn't exist. At the meeting in the they make sure there's no potholes. Potholes in the car order right? Your car damage, our traffic lights work, our lights work, the services on டொரண்டோ மாநகர சபையில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நன்றி அனு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து மாணவர்களுக்கு செல்வதற்கு முன்பதாக வெண்கா என்டர்டெய்னர்ஸ் பெருமையுடன் வழங்கும் சரிகமப்பா 2025 சரிகமப்பா 2025 நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வு மாதம் 6ஆம் தேதி இலக்கம் 300 வாட்டர் ஸ்ட்ரீட் பிபியில் அமைந்திருக்கின்ற சபீசன் மற்றும் ஆளுமாவியும்
பெருமிதா இருக்கு போ. சொல்ல வேண்டியது சொல்லி அரை மணி நேரம் வெயிட் பண்ண நீங்க சொல்லுவீங்க. அடுத்தவங்க வீட்டுல கல்யாணம் காது கொடுத்தது எனி ஃபங்க்ஷன் $10 கட்டிக்கலாம். சொல்றீங்கன்னா 25,000 மதிப்புள்ள பட்டு புடவை. நீங்க இந்தியன் காசு 25,000 மதிப்புள்ள பட்டு புடவை. பாட்டு அர்த்தம் சொல்லணும். சரியா? இந்த பாட்டு கேட்டதுக்கு இல்ல அர்த்தம் சொல்லணும். குளிர்தா குளிர்தா? யார் ஹரிணி பாடணுமா? ஹரிணி நீங்க பாடணுமா? லட்சம் என்ன இந்த பையன் அமைதியான பையன் நினைச்சு அப்படி எகத்தாளமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு. நடுல ஊ சொல்றியா? போலாமா? அங்க போயிட்டாங்களா? ஓ ஜிஞ்சன கட்டணக்கலையா? நாளைக்கு இருக்குது பாட்டு. நாளைக்கு வர மாட்டீங்களா? நாளைக்கு ஏன் வர மாட்டீங்க? நாளைக்கு என்ன பர்த்டே பார்ட்டி தானே, போகலன்னா ஒன்றும் தெரியாது. வாங்க. முக்காடெல்லாம் போட்டுட்டு நீங்க இப்படி ஆடுவீங்க, இப்படி ஆடுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.